Hi my dear friends, welcome to Finvest Talks. இன்னைக்கு நாம gold பத்தி பேச போறோம். Yes my dear friends, today I am making video in Tamil and little bit of English also. You can also join if you are interested. Those who are English audience. Okay, இந்த தமிழ் வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா is a golden chance my dear friends. இன்னைக்கு வந்து கோல்டு பத்தி நாம் பேச போறோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். 2004ல நாங்கள் வந்து பாம்பேல இருந்தப்போ ஒரு 500 ரூபாய் க்ரோசரி எடுத்து போனால் 2 பேக் ஃபுல்லாக க்ரோசரி கொண்டு வருவோம். ஸோ அதே பாம்பேலையோ அதே பெங்களூர்லையோ அதே கோயம்புத்தூர்லையோ அன்றைக்கி சேம் கைண்ட் ஆஃப் க்ரோசரி வாங்கினா எவ்வளோனோ மினிமம் 5000 rupees இஸ் ரிக்வயர்ட் மேடம்னு வருது. மினிமம் 5000 rupees ரிக்வயர்டு. ஸோ அது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா இல்லை, மை மணி ஹேஸ் பிகம் வீக்கர். தட்ஸ் வை ஐ எம் ஏபிள் டு பர்ச்சேஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் க்ரோசரி ஃபார் 5000 rupees விச் ஐ பாட் இட் ஃபார் 500 rupees. ஃப்ரெண்ட்ஸ், அதே அந்த 500 rupees நான் வந்து கோல்டில் அன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம் பண்ணியிருந்தேன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? 1 கிராம் கோல்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பாருங்க, இன்னைக்கோட விலை 1 கிராம் பியூர் கோல்டு தட் இஸ் 9999 or 24 karat gold is 11,088. ஜஸ்ட் நான் இப்போ இதுலேருந்து நெட்லேருந்து எடுத்தேன். சில்வர் சும்மா இல்லை, 1 kg இஸ் 1,36,000. ஸோ ஃபினாமினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டைம்ல நாம கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அதுதான் இன்னைக்கோட டாபிக். we will see kind of a master class மாதிரி we will see that the கோல்டோட ஜேர்னி பத்தி பேசிடுவோம். whether it is fit to invest, where to invest, investment point of viewல மட்டும் பேசுவோம். so let us go to the video now. ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கோட கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் 1 கிராம் 999 ஃபைனஸ் ஆர் 24 கேரட் கோல்டு வந்து பியூர் கோல்டு 11,088 rupees. இன்னைக்கே வந்து 121 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சில்வர் அரௌண்ட் 4,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபினாமினல் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு மேடம், ஆயிட்டு இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணலாமா? வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி அபவுட் இட் அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பிஃபோர் கோயிங் டு தட் லெட் அஸ் dig little deep into what is about gold. கோல்டு ஏன் வந்து ப்ரிஷியஸ் மெட்டலாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு நம்ம சின்ன ஒரு இதை பார்த்துருவோம். இப்போ கோல்டோட ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-year கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1995ல லெஸ் தென் $500 per ounce இருந்து ஸ்லோலி இட் ஹஸ் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு அகெயின் இட் ஹஸ் வெண்ட் அப் ஃப்ரம் 2004லேருந்து பிக்கப் ஆகிட்டு இன்னைக்கு வந்து பாருங்க அகெயின் இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்தப்போ கொஞ்சம் 2007 இட் ஹஸ் கான் டவுன், அகெயின் இட் ஹஸ் பிக்ட் அப். அந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் டைம்ல அகெயின் இட் ஹஸ் பிக்ட் அப். இன் 2011ல கொஞ்சம் கம்மியா இருந்தது. அகெயின் இட் ஹஸ் கம் டவுன் இன் 2015. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் பெஸ்ட் டைம் ஃபார் அப்பதான் இந்த சவரன் கோல்டு பாண்ட்லாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் தேர் ஆஃப்டர் இந்த கோவிட் ப்ரீ-கோவிட்லேருந்து 2018-19லேருந்து இட் ஹஸ் ஸ்டார்டட் ஒன்லி இன்க்ரீசிங். 2010ல 2021ல கொஞ்சம் குறைஞ்சது. அகெயின் இட் இஸ் கோயிங் அப். ஃப்ரம் த லாஸ்ட் இயர் அந்த உக்ரைன் வார் நடந்தப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரஷ்யா உக்ரைன் வார்லேருந்து இட் ஹஸ் ஒன்லி கோயிங் அப். இன்னைக்கு வந்து சம்மர் அரௌண்ட் $3,900 per ounce. See, look at the graph, my dear friends. $1,200, somewhere $1,000 இருந்தது in 2014. How it has gone up to $4,000, my dear friends. Phenomenal growth. It has beaten even the Nifty also at some point of time. During the COVID crisis, it has given somewhere around 28%. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதோட younger brother, ஒரு cousin பார்த்தீங்கன்னா இந்த சில்வர், இது வந்து இதுவும் அவுன்ஸில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அரௌண்ட் $5 இருந்தது. சேம் ட்ரெஜெக்டரி தான் இருக்கு பாருங்க. பட் இதுல ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, த வாலட்டிலிட்டி ஆஃப் சில்வர் இஸ் மச் ஹையர் தென் த கோல்டு இருந்திருக்கு. அப்போ வந்து கோல்டு விழும்போது ஒரு படி வந்துன்னா ஒரு சதமானம்னா சில்வர் வந்து 2 or 3 times விழுந்திருக்கு. ஜஸ்ட் லைக் மிட் கேப் மாதிரி. ஸோ லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் விழுந்தா மிட் கேப் டமால் விழுந்துரும். அது மாதிரி தான் இந்த சில்வர் ஆல்சோ traction இருக்கு. பட் சில்வர் ஆல்சோ கெயின்ட்
momentum from 2024 onwards. இதுக்கு ஒரு பக்கவான வேலிட் ரீசன் இருக்கு. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் வெரி கரெக்ட் இன் த லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்ல பயங்கர எமோஷனலா இருக்கும், ஆனால் லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபைபிளா இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியணும். இந்த கோல்டு பத்தி. கோல்டு ஹஸ் பீன் as a reliable store of significance for over 5000 years. 5000 years சொல்றாங்க. நமக்கு வந்து பல யுகங்களாக இந்த ஸ்வர்ணம் கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரிசியஸ் மெட்டலா இந்தியாவில இருந்திருக்கு. பல கோவில் அலங்காரங்கள், கோவிலோட கோல்ட்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு கணக்குல, கோவிலோட கணக்குல இருக்கு. பட் இந்தியன் செவரன் ரிசர்வ்ஸ்ல வருதான்னா வராது. கோல்டுல எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதுக்குமே யூஸ் இல்லை. பட் அதோட முக்கியத்துவம் வந்து இப்பதான் தெரியுது. ஃபியட் கரன்சி அட் எண்ட் ஆஃப் த கோல்டு பேஸ்டு மணி. ஃபியட் கரன்சி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 1971 வரைக்கும். ஸோ லெட் அஸ் கோ பேக் டு லிட்டில் பிட் இன் த ஹிஸ்டரி. பிஃபோர் வேர்ல்ட் வார் 1 வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் இருந்தது. எந்தெந்த கண்ட்ரிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கோ அவ்வளவுதான் வந்து கரன்சி எடுப்பாங்க. ஆனா வந்து ஆஃப்டர் 1944 பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருந்தது. இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு US ஃபண்டிங் இருந்தது. தென் all the 44 countries, if I'm not wrong, 44 countries, they came to one place called Bretton Woods, New Hampshire la வந்து they all this white people, basically UK, USA and those countries எல்லாம் வந்து they had an agreement. So எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா we will peg US dollar to 1 ounce of gold. அதாவது $35 தான் 1 ounce வச்சுக்கோங்க. அப்போ $35 1 ounce-க்கு $1 ஈக்குவல் பண்ணுவாங்க. So that much currency USA can print and all other countries can have reserve on the currency equal. அவங்க வந்து பெக் பண்ணுவாங்க. they can have a reserve currency US dollar பண்றது. So இந்த 1944ல இருந்து 1971 வரைக்கும் இந்த பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட், that is US is a reserve currency. US currency is pegged on the gold. அப்படி இருந்தது. அப்புறம் 1971ல ரிச்சர்ட் நிக்சன் gave a shock. So unilaterally has announced that we are coming out of this Bretton Woods agreement. Why? Because lot of balance of payment problem இருக்கு. அதெல்லாம் வந்து US டாலர் இன்சைட் த கரன்சி கண்ட்ரியோட அவுட் சைடு கண்ட்ரி தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு he has come out. அதுக்கப்புறம் ஒரு ஜமைக்கா அக்ரிமெண்ட் ஆச்சு 73 76ல எல்லாம். then they have come with a floating rate exchange mechanism-க்கு வந்தாச்சு. ஸோ nowadays வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் யாருமே இல்லை. இட் இஸ் கால்ட் ஃபியட் கரன்சி. ஃபியட் கரன்சின்னா என்ன? இப்போ சப்போஸ் வந்து பணம் தேவைப்படுதா, அச்சடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஸோ திஸ் வில் பி ஈக்குவேட்டட் பை டிமாண்ட் சப்ளை மெத்தட்ல உலகளாவே லெவலில் இது இருக்கும். ஆனா ஈவன் டுடே ஹஸ் காட் USA ஹஸ் காட் ஒரு கோல்டு ரிசர்வ் மிக அதிகமாக இருக்கிறதுனால, தென் வெரி ஸ்டேபிள் எக்கானமினால, and then the custom of around 44ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 65, if I am not wrong, ஒரு 70-80 இயர்ஸா இதை ஃபாலோ பண்றதுனால, so we are just still having US as a greenback, US as a ரிசர்வ் கரன்சியா இருக்கு. இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் many countries now, because of this global turmoil, geopolitical issues and Trump tariff, unilateral actions எல்லாம் ஆனதுனால slowly countries are accumulating gold. இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஈவன் பிஃபோர் ட்ரம்ப் கேம் hundreds of tons from பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. இது எல்லாமே வந்து எவ்வளவு கோல்டு எல்லாரும் வச்சிருக்காங்க அதையும் நம்ம பாத்துருவோம். ப்ரொடெக்ஷன் டியூரிங் கிரைசிஸ். எப்பெல்லாம் கிரைசிஸ் நடக்குதோ இப்போ கோல்டு வந்து சேஃப் ஹெவனுக்கு போயிடும். அதாவது பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் ஆன் பேப்பர்ஸ், அப்ப பீப்புள் வில் இன்வெஸ்ட் இன் கோல்டு. கோல்டு இஸ் பிகமிங் ஆல்வேஸ் ஏ ப்ரிஷியஸ் மெட்டல் ஃபார் thousands of years. அதனால எப்பெல்லாம் வந்து கிரைசிஸ், ஈக்விட்டி மார்க்கெட் கிரைசிஸ் இருக்கோ, பாண்ட் மார்க்கெட் கிரைசிஸ் இருக்கோ, எங்கெல்லாம் கிரைசிஸ் இருக்கோ, சேஃபா கோல்டுல வாங்கி வச்சுட்டோம்னா கோல்டு வில் பி சேஃப் ஹெவன் அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் டியூரிங் கிரைசிஸ் கோல்டு ரைசஸ் ஆர் ரிமைன் ஸ்டேபிள் வெல் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் eventually drop. இது வந்து தாத்தா பாட்டு காலத்துல இருந்தே சொல்லுவாங்க. my mother is around 85 years old, still she says that stock market போச்சுன்னா கோல்டு மேல போகும் அப்படின்னு. she has not, அவங்க வந்து எஜுகேஷன் பெருசா இல்லை, ஆனா வந்து அவங்களுக்கு கூட தெரியும் அப்படின்னு பாத்துக்கன்னா கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே நம்ம நாட்டிலையும் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க.
Then gold raising after crisis. 2008 crisis la, the 2007 la dip aachile, and the crisis appo again people went to gold. ஏன்னா இந்த 2007 la கொஞ்சம் gold இருந்தது, இந்த crisis la அவங்கள்ட்ட பணம் இல்ல, gold விற்க ஆரம்பிச்சிட்டாங்க to take care of the other debts. அப்புறம் வந்து eventually people started investing gold also. மாதிரி COVID-19லயும் வந்து பாத்தீங்கன்னா COVID-19 நடக்கல, many people would forget 2020ல. இந்த 2020ல வந்து பாத்தீங்கன்னா gold also has started moving upward. So gold solidified itself as a safe haven status since then, my dear friends. And track record gold versus Nifty ன்னு நீங்க இதுல பார்க்கலாம். Nifty ஒரு gold-ஓட CAGR 25 yearsல 12%, almost 12% compounded annual growth rate. அதாவது 100 rupees gold வாங்கினா next year 112 rupees அதோட வேல்யூ, next year 112க்கு again 12% increase ஆகும். This is how this gold is going, CAGR is going up. And then last 10 yearsல வந்து பார்த்தீங்கன்னா gold CAGR somewhere around 11.70 to 12%. Sometimes Nifty வந்து 13 to 15%. In fact, in the last 1 year, Nifty has given a minus return. Gold has given somewhere around 24% return. So fantastic, phenomenal return கொடுத்திருக்கு. Then gold outperforms during volatility. Volatility எப்ப இருக்கும்போது gold கண்டிப்பா outperform பண்ணது வேணும். Then long term statistical significance of gold, 16-year analysis, இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. So why countries are mopping up gold? Central banks are buying gold at unprecedented level. அதாவது thousands plus tons annually from 24-25 இருந்து. Why? Because you know Ukraine Russia war, Israel Gaza war, and then Trump ஓட unpredictable, then de-dollarization அப்படின்னு BRICS country எல்லாம் வந்து they are somewhat planning சொல்றாங்க, back of the screen, back of the curtain, so many things are happening, வெளியில எதுவும் வரல. But China has mopped up. China ஓட gold accumulation last 2-3 years to 4,000 kgs அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கோல்டோட வேல்யூ எல்லா கண்ட்ரியுமே மாப் அப் பண்ணிருக்காங்க. ஸோ we will see that approximately gold reserves வந்து பார்த்தீங்கன்னா 2,300 மெட்ரிக் டன்ஸ் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. சைனா வந்து 2009ல இருந்து 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து சைனா வந்து they are accumulating gold. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 900 மெட்ரிக் டன்ஸ், ஒரு 798 மெட்ரிக் டன்ஸ் இருக்குது. லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 100 மெட்ரிக் டன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அங்கெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல, இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இட் சம்மர் அரௌண்ட் 12% ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நம்மளுது எதுன்னா அதுன்னு பாத்தீங்கன்னா கோல்டு தான். நம்மளோட இன்னொரு மிக பலமானது என்னன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டு கோல்ட்ஸ் அண்ட் டெம்பிள் கோல்ட்ஸ் அண்ட் எனி ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ், சர்ச்சஸ் கோல்டு, அதெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கல. எடுத்தா நம்மளது எங்கேயோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் officially it is around 898 tons, something like that. And Russia, இந்த flag வந்து நிறைய பேருக்கு தெரியலன்னா, this is a Russian flag. ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா just above China, that is somewhere around 2,332 metric tons அவங்க வந்து வச்சிருக்காங்க ரஷ்யா. And then யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற கோல்டுக்கு அரௌண்ட் 9 times வச்சிருக்காங்க. ஸோ இப்பயும் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட கோல்டு பேக்டு இருந்தா கூட ஸ்டில் த US dollar will remain as a legible currency, but a lot of issues are there, அதெல்லாம் பேசல. But this is how nations are giving importance for gold reserves, my dear friends. அப்ப வீட்டில் வேண்டாமா அப்படின்னு வீட்டிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ அதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். இவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும்போது இப்போ வந்து சில்வர் ப்ரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேத்தி ப்ரைசஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பர் கேஜி 155 அப்படின்னு காமிக்குது ஒரு இடத்துல. ஸோ இது வந்து ஃபைன்னஸ் இருக்கலாம். அக்டோபர் ப்ரைஸ் 1,50,000 rupees பர் கேஜி. ஏங்க கோல்டு தான் ஜாஸ்தி போயிட்டு இருக்கு, சில்வருக்கு எங்கங்க? சில்வர் என்ன நகையா போட்டுப்போம் இல்ல. பிகாஸ் இந்த செக்யூர் போர்ட்ஸ் சோலார் அலையன்ஸ் சொல்றாங்க இல்லையா, சோலார் பேனல்ஸ், இந்த சோலார் பேனல்ஸ் போட்டோவோல்டைக் செல்லு அதெல்லாம் வந்து நம்ம இந்த சில்வர் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. I don't know that, but many people are saying that. A lot of newspaper article in the silver is being used for mobile phones, silver is being for electronic circuits, silver is being used
for solar power, then silver is being used for electric vehicles. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அதிகமாக இந்த கசின் அதாவது ஆஃப் கோல்ட் வந்து silver also gaining traction this time with respect to gold. அதுவும் மேல போக இதுவும் மேல போயிட்டு இருக்கு. That is why silver also is one of 44% surge வந்து post 2020 நடந்திருக்கு. இதை மேலும் பார்ப்போம். யூசேஜ் ஆஃப் சில்வர் நான் சொல்லிட்டேன், ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. கோல்டு வெர்சஸ் சில்வர் கோரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1 ounce கோல்டுக்கு எவ்வளவு சில்வர் கொடுத்தா அதை வாங்கலாம் அப்படின்னா, historically somewhere people are saying that somewhere around 82 ounce of silver கொடுத்தா 1 ounce of gold அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து 92 ounceக்கு கொடுத்தாதான் 1 ounce gold இருக்கு. அதாவது there is a dichotomy. One is that silver வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, செகண்ட் வந்து கோல்டு இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். பட் ஹிஸ்டாரிக்கல் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த ரேஷியோ வந்து 90:1 இப்போ இருக்கு. அப்படி இருக்கும்போது சம்மர் அரௌண்ட் 70:1 ஆகிறதுக்கு சான்சஸும் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது இந்த ரேஷியோ குறையும் போது என்ன, இதோட விலை ஜாஸ்தியானதான் அந்த ரேஷியோ குறையும். அப்படி இருக்கும்போது the study says that 82 to 92 இப்போ இருக்கு. 92 ounce கொடுத்தாதான் 1 ounce கோல்டு வரும். பட் பொட்டன்ஷியல் அப்சைட் ரேஷியோ இதெல்லாம் பார்க்கும்போது 70 to 80 ounce கொடுத்தாலே 1 ounce கோல்டு நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படின்னும் போது டெஃபினெட்லி there is an upside for silver also. அதை நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ டெய்லி வந்து அந்த ரெண்டாவது volatility ஃபார் சில்வர் இஸ் வெரி ஹை மீடியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி வந்து பார்த்த மாதிரி சில்வர் கோல்டு விழும்போது சில்வர் ரொம்ப மிக அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கோல்டு வந்து 5%, சில்வர் 25% விழுந்திருக்கு. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் volatility. ஸோ இதை வந்து நம்ம ஒரு அசட் கிளாஸ் வந்து வச்சுக்கிட்டு இதே நாம என்கேஷ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா that may not be a good idea, but we can allocate some funds for it. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் தட் ஜுவல்லரி. அது வந்து பர்சனல் சாய்ஸ். யூ கோ அண்ட் பை. ஜுவல்லரியில வந்து உங்களுக்கு வந்து இந்த சார்ஜஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் வந்து அதோட செய்கூலி சேதாரம் அதெல்லாம் ஜாஸ்தி சொல்றாங்க, வேஸ்டேஜ் எல்லாம். அப்படி இருக்கும்போது இந்த ஜுவல்லரிக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் கெப்பாசிட்டி டு சே, எனக்கு அதுல எக்ஸ்பர்டீஸ் இல்லை. பிகாஸ் இந்த ஜுவல்லரி நாம வாங்கணும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கரண்ட் ரேட்டோட இந்த ஒரு வேஸ்டேஜ்னால நமக்கு இந்த ஜுவல்லரியோட நம்ம அந்த ஈக்குவலான அந்த கிராம்ஸ் நமக்கு வெயிட்டேஜ் போட மாட்டாங்க, வெயிட் போட மாட்டாங்க, அதோட கம்மியாக தான் இருக்கும். பட் கம்மிங் டு பை ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், வி வில் டாக் அபவுட் தி இன்வெஸ்ட்மெண்ட். பிசிக்கல் கோல்டு பாரா நீங்க வாங்கிக்கலாம், சில்வர் பாரா நீங்க வாங்கிக்கலாம், காயின்ஸ் ஆர் பார். ஆனா இதுல என்ன ஜிஎஸ்டி, ஸ்டோரேஜ் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து கோல்டு சிட் வயா ஜுவல்லர்ஸ், தட் இஸ் ஃபார் ஜுவல்லரிக்கு நம்ம பண்ணலாம். ஜுவல்லர்ஸ்க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சிட்ஸ் வயா ஜுவல்லர்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. நிறைய பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்லாம் இதை அக்செப்ட் பண்ணிட்டு லக்ரேட்டிவாகவும் இருக்கு சொல்றாங்க. தட் இஸ் யுவர் அப்சல்யூட்லி யுவர் பர்சனல் விஷயம். தேர்ட் வந்து ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஜிட்டல் கோல்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ETF, கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், சில்வர் ETFs சேஃப் அண்ட் லிக்விடா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ETFனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதாவது பெஞ்ச்மார்க் க்ளோஸ்லி ரிலேட்டட் நிஃப்டி பீஸ் மாதிரி கோல்டு பீஸ்ன்னு இருக்கு. இந்த நிப்பான் கோல்டு பீஸ் அதெல்லாம், அதுக்கப்புறம் SBI அதெல்லாம் வந்து இருக்கு. அதுல நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்தா யூ கேன் கோ அண்ட் இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து the expense ratio also very very less and storage problemலாம் இருக்காது. liquidity is very high. You can sell it in the market ஒரு ஸ்டாக்ல வைக்கிற மாதிரி பண்றோம். இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், கோல்டு ஃபண்ட். இந்த கோல்டு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஃபண்ட் அந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் அந்த கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இதுக்கு எந்த விதமான டிமேட்டும் ரிக்வயர்டு இல்லை. எனிபடி கேன் கோ அண்ட் பை, பட் யூ ஷுட் ஹேவ் பேன் கார்டு. சிமிலர்லி சில்வர் ETFs ஆல்சோ தேர். இட் இஸ் ஆல் சேஃப் அண்ட் லிக்விட். தே வில் க்ளோஸ்லி மேட்ச் வித் த பிசிக்கல் கோல்டோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து சொல்லலாம், செவரன் கோல்டு பாண்ட். செவரன் கோல்டு பாண்ட் வாஸ் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவா இருந்தது. நானும் நிறைய வாங்கியிருக்கேன். ஆனால் இப்ப லாஸ்ட் 2-3 இயர்ஸா இந்த SGBயை கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
Why? Because you all know gold prices are shooting up so high. அப்படி இருக்கும்போது அதுக்கு ரிட்டர்னும் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு தலைவலியாக கூட இது இருக்குது. எத்தனை சீரியஸில் நம்ம கொடுத்த பணம்லாம் அவங்கள்ட்ட இப்போ வந்து இம்போர்ட் பண்ண வேண்டாம், நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன பணம் அத்தனை மடங்கு கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிட்டர்ன் இட் டு பீப்புள். அப்படி பண்ணும்போது அட் டைம்ஸ் தே வுட் ஹவ் ஃபீல்ட் இது கொஞ்சம் கஷ்டமான இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டைவர்சிஃபிகேஷன், யாருக்கெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கன்க்ளூஷனில் டைவர்சிஃபிகேஷன் இன்க்ளூட் கோல்டு இடிஎஃப்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் பண்ணிக்கலாம். அதாவது 60% ஆஃப் கோல்டு இடிஎஃப்ஸ் ரிட்டர்ன் டு நாட் ஃபாலோ த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்காது. பட் நம்ம வந்து அந்த கோல்டு ரேட்டோட ஃபிசிக்கல் கோல்டோட மேட்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ சார் அலோகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் கூட நீங்கள் வந்து 10 to 15% ஃபார் யங்கர் பாப்புலேஷன், ஒரு 20s to 30s இருக்கிறவங்க 10லேருந்து 15% கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் ஆக 40s 50s இருக்கிறவங்க ஒரு 20% வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ சில்வரையும் விட்டுடாதீங்க. சில்வர் ETF ஆல்சோ குட், கோல்டு ETF ஆல்சோ, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஆல்சோ குட். இதில் எது பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எங்களோட ஆஃப்லைன் அட்வைசர்கிட்ட நீங்கள் வந்து எனி டைம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தென் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரூவன் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஷார்ட் டேர்மாக நினைக்காதீங்க. ஸோ இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கே பண்ணுறது அப்படின்னா பெரிய நாளைக்கு ஏதாவது வராது. பட் அப்படி வந்தாலும் இந்த சில்வரில் வந்து வொலடைலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கோல்டோட வேல்யூ கம்மியாக போகிறது இருக்கலாம். அதனால இஃப் யூ கோ ஃபார் ஒரு 5 to 10 years நீங்கள் ரேஞ்ச் வச்சுட்டு நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு, பிசிக்கல் கோல்டு, அதாவது காயின்ஸ் இங்கே வாங்கினா தட் இஸ் ஆல்வேஸ் குட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோல்டு லோன்ஸ் வந்து தே ஆர் ஃபீல் வெரி ஹாப்பி. கோல்டு லோன் இப்போ வாங்கினதுன்னா, இப்போ அவசர தேவைக்கு கோல்டு லோன் இப்போ வந்து 3000 ரூபா அன்னைக்கு வந்து ஒரு கிராம் வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து சம்மர் அரௌண்ட் ஈவன் ஜுவல்லரி கூட சம்மர் அரௌண்ட் 8000 rupeesக்கு நமக்கு வந்து பர் கிராமுக்கு லோன் கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட். யூ கேன் கோ அண்ட் பிளட்ஜ் யுவர் இது, அதுலேருந்து நீங்கள் வட்டி மட்டும் கட்டலாம். அதுக்கப்புறம் கோல்டு ஒரு பிரின்சிபல் உங்களுக்கு பணம் வந்தப்புறம் பிரின்சிபல் கட்டிட்டு கீப் இட் அஸ் டேக் லாங் டர்ம். ப்ரிஃபர் டிஜிட்டல் ஆப்ஷன். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஃபார் டிஜிட்டல் ஆப்ஷன். தட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர். இது வந்து after some research I did, because gold rates are going high, lot of people are asking about gold investment பத்தி கேட்டாங்க. தொடர்ந்து வீடியோக்கள் இது மாதிரி போனா கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் நீங்க வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். what all the kinds of investment, and then there is a link there. அதுல வந்து என்னோட கம்யூனிட்டியில FinvestTalk கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். குட் டே.